ஹாய் ஸ்டூடெண்ட்ஸ், நான் உங்க பிரசாந்த். ஸோ நம்ம இன்னைக்கு என்ன பார்க்க போறோம் அப்படின்னா, sin ஸ்கொயர் எக்ஸ் மைனஸ் காஸ் ஸ்கொயர் எக்ஸ் டிவைடட் பை sin ஸ்கொயர் எக்ஸ் இன்டூ காஸ் ஸ்கொயர் எக்ஸ்ன்ற ஒரு ஃபங்க்ஷனை நம்ம வந்து இன்டகிரேட் பண்ண போறோம் வித் ரெஸ்பெக்ட் டு எக்ஸுக்கு. சரியா? இங்க ஒரு சின்ன ஒரு சிம்பிளிஃபிகேஷன், ஒரு பேசிக்கான ஒரு சிம்பிளிஃபிகேஷன் பண்ணிட்டு, ஓகே, அண்ட் ஒரு பேசிக்கான ஒரு ட்ரிக்னாமெட்ரிக் ஐடென்டிட்டியை நம்ம இங்க யூஸ் பண்ண போறோம். யூஸ் பண்ணிட்டு நம்ம டைரக்டாவே இன்டகிரேஷன் ஐடென்டிட்டி யூஸ் பண்ணி சிம்பிளிஃபை பண்ண போறோம். சரியா? ஸோ we have I is equals to our question, that is sin square x minus cos square x divided by sin square x into cos square x. ஸோ நான் உங்களுக்கு ஒரு பேசிக்கான ஒரு சிம்பிளிஃபிகேஷன் சொன்னேன் இல்லையா? அது என்ன பேசிக்கான சிம்பிளிஃபிகேஷன்னா, ஒண்ணும் இல்ல, நம்ம டினாமினேட்டர் வந்து நியூமரேட்டர் கூட ஸ்ப்ளிட் பண்ணி எழுத போறோம். அதாவது தனித்தனியா எழுத போறோம். இப்படி எழுதணும்னா வில் பி ஹேவிங் sin ஸ்கொயர் x டிவைடட் பை sin ஸ்கொயர் x into cos ஸ்கொயர் x minus cos square x divided by sin square x into cos square x dx. So in the next step, we can cancel the sin square x and sin square x. We will be getting 1 by cos square x minus, here cos square x and cos square x gets cancelled. We will be having 1 by sin square x dx. Okay. So in the next step, 1 by cos square is nothing but secant square x minus 1 by sin square is nothing but cosecant square x dx. Okay, fine. So in the next step, நம்ம என்ன பண்ணலாம்னா, சீக்கண்ட் ஸ்கொயருக்கு நமக்கு இன்டகிரேஷன் ஐடென்டிட்டி டைரக்டாவே இருக்கு. என்ன வரும்? tan x வரும். சீக்கண்ட் ஸ்கொயர் x வந்து இன்டகிரேட் பண்ணா will be getting tan x நெகட்டிவ். கொசீக்கண்ட் ஸ்கொயர் x வந்து இன்டகிரேட் பண்ணா will be getting நெகட்டிவ் cot x. ஓகே, மறந்துடாதீங்க. நிறைய பேர் வந்து ஆல்ரெடி நெகட்டிவ் இருக்குன்றதுனால டைரக்டா cot x மட்டும் போட்டுருவாங்க. ஸோ தப்பு. இது நெகட்டிவ் cot x. இது ஒரு இன்டெஃபினிட் இன்டெக்ரல்ன்றதுனால will be putting what? Plus c. So our final answer is I is equals to tan x plus cot x, okay, plus c. ஸோ இதான் வந்து நம்மளோட ஃபைனல் ஆன்சர். ஸோ இந்த மாதிரி ப்ராப்ளம்ஸ் வந்து டிஃபிகல்ட்டாக இருக்கிற ப்ராப்ளமாக இருந்தாலும் சரி, ஈஸியாக இருக்கிற ப்ராப்ளமாக இருந்தாலும் சரி, இந்த மாதிரி இன்டெக்ரல் ப்ராப்ளம்ஸ் வந்து நம்ம சால்வ் பண்ணி நம்மளுடைய பிளேலிஸ்ட்டில் வந்து ஸ்டோர் பண்ணி வச்சுருக்கோம். ஓகே, ஸோ இந்த பிளேலிஸ்ட்டை நீங்கள் கோத்ரூ பண்ணலாம். இந்த மாதிரி வீடியோஸ் வந்து உங்களுக்கு கண்டினியூஸாக வந்து ரீச் பண்ணணும் அப்படின்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். இது உங்க ஃப்ரெண்ட்ஸ்க்கு யூஸ் பண்ண முடியும் அப்படின்னா, அவங்க அத யுட்டிலைஸ் பண்ற மாரி நீங்க அவங்களுக்கு ஷேர் பண்ணுங்க. நம்ம நெக்ஸ்ட் வீடியோல நெக்ஸ்ட் ப்ராப்ளம் எடுத்து சால்வ் பண்ணுவோம். ஓகே. ஸோ இன் பிட்வீன் நீங்க ஏதாவது மேத்ஸ் ப்ராப்ளம் சால்வ் பண்ணும்போது இன் பிட்வீன்ல ஏதாவது டவுட்ஸ் இருக்கு அப்படின்னா, யூ கேன் வாட்ஸ்அப் மீ ஆன் திஸ் நம்பர், தட் இஸ் 9345420901. ஸோ இந்த நம்பருக்கு நீங்க வந்து வாட்ஸ்அப் பண்ணீங்கன்னா, உங்களுக்கு ஒரு கிளாரிஃபிகேஷன் கிடைக்கும். ஓகே. ஸோ நம்ம நெக்ஸ்ட் வீடியோல நெக்ஸ்ட் ப்ராப்ளம் எடுத்து சால்வ் பண்ணுவோம். தேங்க் யூ சோ மச். ஸ்டே டியூன்.